லட்சுமி பிரசாத்துல தூசி ஆகிட்டு போறானே, யார் கைவ? அம்மா சௌக்கியமா இருக்கீங்களா? நாங்கெல்லாம் சௌக்கியமா இருக்கோம்ப்பா. நீ ஒழுங்கா படிச்சிருக்கல? பங்காளி படிப்ப பட்டணத்துல போய் பார்த்தா தெரியுமில்ல. கன்னடத்தை வச்சிருக்காரு, மலையாளத்தை வச்சிருக்காரு, தமிழ் வச்சிருக்காரு, தெலுங்கு வச்சிருக்காரு, ஹிந்தி வச்சிருக்காரு. என்ன சொல்றீங்க? அதாவது இதெல்லாம் படிச்சு மனசுக்குள்ள மனப்பாடமா வச்சிருக்காருன்னு சொல்ல வந்தேன்ல. சரி சரி, எதுக்கு வெளியே நின்னுட்டு உள்ள போய் உள்ள போலாம். கதிர்வேலு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன சின்னதா? நீ சின்னத்துறை கூட்டு வரதுக்கா ஊருக்கு போனல, அன்னைக்கு உங்க அக்கா மக சின்ன வயசுக்கு வந்துட்டா. அட என்ன வந்து வராம செலவு பின்னாடி வந்துட்டு இருக்கு. உனக்கு செலவு வைக்காமலேயே அவங்க எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிட்டாங்க. என்ன சொல்றீங்க? நீ செய்ய வேண்டிய மாம முறைய கட்ட பஞ்சாயத்துக்காரன் செஞ்சுட்டான். கட்ட பஞ்சாயத்துக்காரன் முறை செஞ்சானா அதை பார்த்துட்டு நீங்க சும்மா இருந்தீங்களா? விஷயம் என் காதுக்கு வரதுக்கு முன்னாலே எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. முடிஞ்சு போச்சுன்னா அவன் சும்மா விட்டுறதா? என்ன செய்யற மாதிரி அவன? எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த அனாதை பயலை வச்சு முறை பண்ணுவேன். ஊர்ல இருக்கிற பெரியவங்க சொல்லித்தான். 4 வயசான கழுதைங்க சொல்லிச்சுன்றதுக்காக மாப்பிளைக்கு பதிலா சித்தப்பட வச்சு தாலி கட்டிடுவீங்களா? மாமா, எனக்கு தெரியாம இனிமே இது மாதிரி நடந்துச்சு, அக்கா தங்கச்சி 2 பேரையும் வீட்டோட சேர்த்து வச்சு கொளுத்தி விடுவேன். இல்ல மாமா, நீங்க ஊரை பேசாத. உனக்கு தாலியை கட்டிய முண்டாட்டி ஆட்டியிருந்தேன்னா எந்த வெட்டி பயலாத வீட்டுக்குள்ள நுழைய எனக்கு தைரியம் வந்திருக்குமா? இதுக்கு மேலே நான் சும்மா இருந்தேன்னா இளைச்சவன் முண்டாட்டி ஊருக்கெல்லாம் வப்பாட்டி அவன் பங்கு போட ஆரம்பிச்சிருவான். வர்ற தையில உனக்கு எனக்கு கல்யாணம். ஆதரவில்லாத என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? கண்டதுக்கெல்லாம் ஆசைப்படுறவங்களுக்கு தான் கஷ்டம் அதிகம் வரும்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கட்ட பஞ்சாயத்துக்காரர் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறத தவிர வேற எந்த ஆசையும் இல்ல. ஆசைப்பட்டவரோட நீ என்ன வாழ வைக்கிறியோ இல்லையோ, ஒரு அயோக்கியனோட சத்தியமா நான் வாழ மாட்டேன். எனக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தா அது கட்ட பஞ்சாயத்துக்காரரோட தான் இருக்கணும். அது நிறைவேற நீதான் எனக்கு துணை இருக்கணும். கடவுளான உணர்வும் கற்பூர ஆராதனையில தான் தெரியும்.
இந்த கற்பூர ஆராதனை என் முகத்தை நீ பார்க்கணுங்கிறதுக்காகத்தான். ஒரு சின்ன மாடி கோயிலில் சிந்து படிக்குதடி நெஞ்சுக்குள்ளே 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 ஒரு பாக்கு வெத்தலையா அத மாத்திக் கொள்ளணுமா நல்ல நாள் குறிக்கணுமா அத நிச்சயம் செய்யணுமா அட தக்கிடத தத்தோம் கொட்டு முழங்கணுமா ஒரு சின்ன மணி கோயில சிந்து படிக்குதடி நெஞ்சுக்குள்ளே 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 வந்து காற்றோடு கலப்பது போல் உன்னோடு கலந்திருக்க சாமி சொன்னதையா காற்றாக நான் கலந்து மூச்சாக உள்ளிருந்து உன்னோடு வாழ்ந்திருக்க வாழ்த்து சொல்லுதையா கல்லாதைய மனசை கரைச்சு விட்ட கட்டழகி கண்ணீரை தொடச்சதந்த சாமிதானே பொட்டழகி சொல்லாலே அம்பெடுத்து கண்ணால குறி பார்த்ததும் பொல்லாத சாமி முன்னே சொல்லி என்னை இழுத்ததும் சரியா தவறா அதை நடத்திடும் தெய்வம் தக்கிடத்தத்தோம் கொட்டு முழங்கணுமா சிறு சிந்து சுமந்து வந்த காற்றும் இனிக்கு நடி நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே ஒரு சின்ன மணி கோயில சிந்து படிக்குதடி நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே பூவான பூவழகி பூ போல தேர் வருமா சீரான ஊர்வலமா சீர்கொண்டு வருமா வெள்ளி மணி குலுங்க விளையாடும் பூங்கிலியா தங்கமணி சரமும் தான் கொண்டு வருமா முத்தான நிலவொளியில் அன்பு கொடுத்தை போடலாம் காற்றாக கவிதை பாடி நாமும் அங்கு வீசலாம் இல்லாத சுகங்கள் தேடி அலையும் இந்த உலகிலே இல்லாத பறவை போல போதும் என்று வாழலாம் அன்பே அன்பே அதை நடத்திடும் தெய்வம் தக்கிடத தத்தோம் கொட்டு முழங்கணுமா ஒரு சின்ன மணி கோயில சிந்து படிக்குதடி நெஞ்சுக்குள்ளே 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 ஒரு பாக்கு வெத்தலையா அத மாத்திக் கொள்ளணுமா நல்ல நாள் குறிக்கணுமா அத நிச்சயம் செய்யணுமா அட தக்கிடத்தத்தோம் கொட்டு முழங்கணுமா ஒரு சின்ன மாடி
படிக்குதடி நெஞ்சுக்குள்ளே 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 நெஞ்சுக்குள்ளே. என்ன இப்படி பயந்து போய் நிக்கிற? முதலாளி முதலாளி தான் இல்லன்னு சொல்லியே. நீ மட்டும் இந்த வீட்டு வேலைக்காரியா இல்லாம இருந்தேன்னு வச்சுக்க, உன்னை இந்த வீட்டுக்கு ராணி ஆக்கிருப்பேன். வேண்டாம் முதலாளி. எனக்கு வேணுமே, வேண்டாம் முதலாளி. எனக்கு வேணுமே, வேண்டாம் முதலாளி. எனக்கு வேணுமேமா. அம்மா பசங்க வேஷம் போடாம போய் படுறீங்க. சுத்துப்பட்டு கிராமத்துல இந்த நாக்காளிக்கு எவ்வளவு மரியாதை இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? உன் பாட்டங்காலத்துல இருந்து உங்க அப்பா இருந்த வரைக்கும் பரம்பரையா இந்த நாக்காளியில உட்கார்ந்து தாண்டா அத்தனை ஊருக்கு பஞ்சாயத்து சொல்லிருக்காங்க. அப்பேற்பட்டவங்க பேரையும் புகழையெல்லாம் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டே பாவி. இன்னும் 2 நாள்ல இதே நாற்காலியில உட்கார்ந்து அத்தனை பேருக்கும் பஞ்சாயத்து சொல்ல வேண்டிய நீ இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டங்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? ஒண்ணும் ஆகாது. அனாவசியமா ஆர்ப்பாட்டம் பண்ணி நீயே ஊர் முழுக்க சொல்லாம இருந்தீனா போதும். டேய் சின்னத்துறை, இந்த நாற்காலியில நீ உட்காரணும். இந்த ஊர் ஜனங்கள்லாம் உன் முன்னால கை கட்டி நிக்கணும். நீ அவங்களெல்லாம் அதிகாரம் பண்றதை நான் பார்க்கணுங்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு உனக்கு தெரியுமாடா? நீ கனவு காணலினாலும் கஷ்டப்படலினாலும் இந்த நாற்காலியில் உட்கார போறது நான் தான். பரம்பரையா இருந்து வர்ற பழக்கத்தை யாராலும் தடுத்து நிறுத்திட முடியாது. இதுக்கு என்னமோ போய் கனவு கண்டேன் கிழிச்சேன்னு ஒரேடியா புலம்புறிய. அம்மா, ஏன் வயசான காலத்துல இப்படி டென்ஷன் ஆகி உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? பேசாம இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் கண்டுக்காம கொஞ்சம் ஒதுக்குங்க. மறுபடியும் தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன், பேயோட்டி விடுவாமா. நல்ல காலம் பிறந்திருக்கும், இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கும். வாடா மவனே, நல்ல காலமா பிறக்குது. இன்னைக்கு உனக்கு கெட்ட காலம் பிறக்க போகுதுடா. டேய், என்ன சாமி, நீங்க எல்லாம் குடும்பத்தை பார்த்து குறி சொல்லுவீங்களா இல்ல மூஞ்சிய பார்த்தா? மூஞ்சிய பார்த்தே சொல்லுவோம் சாமி. அன்னைக்கே என் மூஞ்சியில தெரிஞ்சுதா என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சு போயிருவானே? பிரிஞ்சு போயிட்டாங்களா? அப்ப அதுவே ஒரு நல்ல காலம் தான் சாமி. அதான் அன்னைக்கு விட இன்னைக்கு உங்க மூஞ்சில ஒரு ஜோதி தெரியுது. அப்படியே கொத்தி போடுவேன். பொண்டாட்டி பிரிஞ்சு போறது நல்ல காரியமாடா? இப்ப என்ன எடுத்துக்கங்க சாமி, என் பொண்டாட்டி என்ன விட்டு பிரிஞ்சு போனதுனாலதான் நான் இந்த மாதிரி நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன். டேய் நாயே, இது நல்ல நிலைமையாடா? இதுக்கு முன்னால தெருவா பிச்சை எடுத்துட்டு இருந்தியா? எதுக்கு அவன் பொண்டாட்டி உன்னை விட்டு பிரிஞ்சு போனா? அதான் சாமி எனக்கும் தெரியல. நான் நைட்டு 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு காலையில 6 மணிக்கு வருவேன், சாப்பிட்டு தூங்கிடுவேன். அப்புறம் மத்தியானம் எந்திரிச்சு சாப்பிட்டு தூங்கிடுவேன். அப்புறம் நைட்டு 9 மணிக்கு சாப்பிட்டு தொழிலுக்கு போயிருவேன். அப்புறம் காலையில 6 மணிக்கு வருவேன். இதை விட ஒரு புருஷன் பொண்டாட்டி எப்படிங்க மெயின்டைன் பண்ண முடியும்? குட் மெயின்டெனன்ஸ். உன் பொண்டாட்டி ஊரை விட்டு மட்டுமல்ல, ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டே ஓடி போயிருப்பா. ஏண்டா உன் பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டாங்கிறதுக்காக ஊர்ல எல்லாரும் பொண்டாட்டி குறி சொல்லி பிரிச்சு விடுறியா? பெரிய அரபு நாட்டு இளவரசர் தலப்பா. ஏடா நான் 50 ரூபாய? சாமி, நீங்க 100 ரூபாய் எனக்கு தரணும், அதை வசூல் பண்ணத்தான் வந்திருக்கேன். கையை எடுங்க. எடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்? நான் எடுக்க வேண்டியது இருக்கும். எதை? வெயிட். இது ஓ மண்டையோடா? இல்ல, தலைச்சம்புள்ள மண்டையோடு. இது என்ன பண்ணும்? இது மண்டையில மைய தடவி இப்படி மூஞ்சி முன்னாடி தூக்கி 4 ஆட்டு ஆட்டினா வாயில இருந்து ரத்தம் வலியும். பாருங்க, 2 ஆட்டு ஆட்டினக்கு சைடுல ரத்தம் வலியுது. ரத்தம்? 100 ரூபாய் தரீங்களா சாமி? வெயிட் வெயிட். இது என்னது? தெரியல சாமி. இதுவும் மைதாண்டா. இது கடைசி புள்ளையோட மண்டை ஓட்டு இருந்து எடுத்த மை. இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? உனக்கு கிடைக்கும் போது எனக்கு கிடைக்காதாடா? இது என்ன பண்ணும்? பண்றேன் பார். வா வாடா, வா 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 வா, வந்துரு 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 வந்து. வந்துதா? வந்தது. என்ன? ரத்தம். எப்போ வந்தது? இப்போ. எப்படி வந்தது? மையால. மையால வரலடா, மடையா. மண்டையை புடிச்ச ஆட்டுனால வந்ததுடா. ஓடி போடா நாயே.
4 நாவுக்கு ஒரு மை டப்பா வாங்கிக்கிறது, சுடுகாட்டு பக்கம் போய் ஒரு மண்டை ஓட்டை எடுத்துக்கிறது, ஊரை ஏமாத்துறது. இனிமே எவனாவது இப்படி பண்ணீங்க எலக்ட்ரிக் சாக்கு வச்சு கொண்டு விடுவேன். பாடுவா.